நம்ம தனுஷ் நடிச்சிருக்க இட்லி கடை படத்தோட டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேல்யூட் வரைக்கும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு ஒவ்வொரு ஜில்லைன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல வழக்கம் போல சென்னையில இருந்து ஆரம்பிப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இட்லி கடை டே 1 இந்த முதல் நாளோட வசூலா 1,35 லட்சம் ரூபாய் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் கலெக்ட் பண்ணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங் கெபாசிட்டி இருக்கு. ஆக்சுவலி அட்வான்ஸ் புக்கிங்லாம் நேத்து கொஞ்சம் கம்மியா இருந்ததுல இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா லீவு நாள் படமும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. தியேட்டரிக்கலும் ரொம்பவே நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் ஓவராலா இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் போக போக வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வசூலா 10,60 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் இட்லி கடை. அடுத்து ஆந்திரா தெலுங்கானால 1,25 லட்சம் ரூபாய் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வசூலா மட்டும் கலெக்ட் பண்ணும். ஆந்திரா தெலுங்கானாலையும் பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ்க்கு குபேரா வாத்தி இது எல்லாமே வந்து தமிழ் படமா இருந்தாலும் அங்க தெலுங்கு ஆரிஜின்ல தான் வந்தது. ஸோ அங்கே நம்ம ஆள் கொஞ்சம் நல்லா ஃபேம் ஆயிட்டு வரதான் சொல்லணும். இந்த படம் நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்பவே நல்லா சூட் ஆயிடும். அது ஆந்திரா மக்களுக்கும் சூட் ஆகிற அளவுக்கு கனெக்டபிளா எல்லாருக்கும் இது சூட் ஆகிற மாதிரி ஒரு சவுத் இந்தியன் ஸ்டோரி ஈஸியா சொல்லலாம். ஸோ பாப்போம் போக போக அங்கே அப்படி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஓவரால் ஹாலிடே தான். ஆக்சுவலி இந்த தசரான்றது உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல சவுத் இந்தியா லெவல்ல அது பெரிய பண்டிகை தான். நெக்ஸ்ட் கேரளால முதல் நாள் வசூலா 35 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். படம் நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பிக்கப் ஆகி உங்களுக்கு கேரளாலையும் நல்ல ஒரு வசூல் இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடே வீக்கெண்ட்ல எல்லாம் நல்லா வரட்டு எதிர்பார்க்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்ததா கர்நாடகால டே 1ல 1,10 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது. இந்த நம்பர்லாம் நீங்க அஜித் விஜய் ரஜினி படத்துக்குலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கம்மியா தெரியலாம். ஆனா நம்ம தனுஷோட மார்க்கெட்டுக்கு எல்லாம் ஒரு நல்ல நம்பர் தான் சொல்லி ஆகணும். அடுத்ததா நார்த் இந்தியால 55 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல மட்டும். நார்த் இந்தியால நம்ம தனுஷ் பரிச்சயம் தான். பட் அந்த மூவி மார்க்கெட்ன்றது அவ்வளவு பெருசா அங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு இந்த படம்ன்றது ஒரு தமிழ் பாரம்பரியம் இல்ல சவுத் இந்தியன் பாரம்பரியம்ன்ற மாதிரி இருக்கு. நிறைய நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பா தனியா தெரியறதுக்கான விஷயம் இருக்கு. இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் ஓவராலா பார்க்கும்போது ஆர்டிஸ்ட் லெவலா ஸ்கிரிப்ட் லெவலா இது நார்த் இந்தியாவுக்கு பெருசா கனெக்ட் ஆகாத படம். சோ அதுக்கு இந்த கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் தான். சரி ஓவரால் இந்தியால ஒட்டு மொத்தமா இந்த டே 1ல மட்டும் இட்லி கடை நம்ம இந்தியால 13,85 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆகும். பாப்போம். இப்போதைக்கு 2 ஷோ அப்டேட் தான் வந்திருக்கு. இன்னும் 2 ஷோக்கான அப்டேட்ன்றது படத்தோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம தமிழ் படத்துக்கு போஸ்டர் விடுறது பெரிய விஷயங்க. கண்டிப்பா இட்லி கடையோட பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவங்க விடுறது ரொம்ப ரேர் தான். ஏதாச்சும் ஒரு பெரிய நம்பர் வரும்போது இல்ல ஃபெஸ்டிவல் வீக்கெண்ட் இந்த மாதிரிலாம் முடியும் போது தான் அவங்க போஸ்டர் விடுவாங்க. எனவே ஏதாச்சும் நிறைய ட்ரேடிங் சோர்ஸ் மூலமா உங்களுக்கு இப்போ நான் சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு கரெக்ட்ன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். சரி அடுத்ததா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் டே 1 பாக்ஸ் ஆஃபீஸா மட்டும் 7,75 ரூபாய் நம்ம தனுஷ் நடிச்சிருக்க இட்லி கடை படம் கலெக்ட் பண்ணும். அடுத்ததா வேர்ல்டு வைடு இப்போ எல்லா ரீஜியன்லயும் கலெக்ட் பண்ணத ஒட்டு மொத்தமா கூட்டி இந்த டே 1ல கலெக்ட் பண்ற அமௌண்டா இட்லி கடை படம் 21,60 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். உங்களுக்கு குபேரா படத்துக்கு கிட்டத்தட்ட 25 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருந்து. இது 21,60ன்றது அங்க தெலுங்கோட ஆர்ஜினும் சேர்ந்து வந்தது. நாகார்ஜுன் இருந்தாரு. அதை தாண்டி அந்த டைரக்டரும் கொஞ்சம் ஃபேம்ல இருந்தாரு. இட்லி கடையில நம்ம தனுஷே டைரக்ட் பண்றாரு. இங்க நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல எதிர்பார்ப்புல இருந்தாலும் உங்களுக்கு தனுஷோட மார்க்கெட்ன்றது இன்னும் வைட் ஆகல. அவர் வேர்ல்டு வைடா பல இடங்களில் போய் நடிச்சிட்டாரு. ஆனா அவரோட மார்க்கெட் வைடுன்றது இந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 18 கோடியில இருந்து ஒரு 26 கோடிக்குள்ள இருக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி நான் சொன்ன நம்பர் தான் வரும். நாளைக்கு ட்ரேடிங் டேஸ்ல நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது நாளைக்கு தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம தனுஷ் ஒரு படம் எடுக்கிறாருன்னும் போது அது இது வரைக்கும் சோட போகாம தான் இருந்திருக்கு. அவர் ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணிட்டாரு. நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு டைரக்ஷன் வீடியோன்னு சொல்லி அது வேணா எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறோம் பாருங்க. அதுக்கு எந்த விதத்திலையும் குறை இல்லாம இந்த படத்தையும் ஒரு சம ஃபீல் குட்டா அதுவும் நம்ம நேட்டிவோட இந்த படத்தை ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காருங்க தனுஷ். இதுல அவர் வெறும் டைரக்டர் மட்டும் கிடையாது. அவரே கதை எழுதி அவரே பண்றது தான். இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட கதையா இல்ல என்னோட கற்பனை கதைன்னு சொல்லிட்டாரு. சோ ரொம்பவே அழகா வந்து நிறைய விஷயத்துல இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப சூப்பரான ஒரு கதையை கொடுத்திருக்காரு நம்ம தமிழ் மக்களுக்கு தான் சொல்லணும். அதுல அந்த ஆர்டிஸ்ட் பொறுத்தவங்கலாம் ரொம்பவே பக்காவா நல்லா செட் ஆயிருங்க. இல்ல அவரோட லக்கி சாம்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒன்னு நம்ம நித்யா மேனன் சொல்லி ஆகணும். இன்னொன்னு சமுத்திரகனி நடிக்கிற படம்லாம் நம்ம தனுஷ் கிட்ட கவனிச்சிருப்பீங்க. அப்புறம் அவரோட அப்பாக்கே வாழ்க்கை கொடுத்து ஹீரோவா வந்து அந்த ராஜ்கிரனும் இருக்காருங்க. அதை தாண்டி ஜிவி பிரகாஷோட மியூசிக்கல்ன்றது பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல பலமா இருந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம தனுஷ் ஜிவி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அனிருத்தா ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப ஜிவி தனுஷ்ன்றது தனுஷே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் அரக்கன் தாங்க சொல்லி ஆகணும். அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷ் குமார ஒரு இசை அரக்கன்ட்டே சொல்லலாம். சோ அந்த 2 அரக்கன்களோட நடிப்பு மட்டும் கிடையாது, டைரக்ஷனும் இங்க சேர்ந்து வேற லெவல்ல இந்த படம் ஒரு சம ஃபீல் குட்டா சூப்பரா வந்துட்டு இருக்கும். இந்த ட்ரைலர் பாருங்க. அந்த ட்ரைலர்ல உங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவ் இருக்கு அப்படின்னும் போது உள்ள போய் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்ல த்ரில்லர் இந்த மாதிரிலாம் நிறைய வேற மாதிரிலாம் இப்போதைக்கு ஓடிட்டு இருப்பதில்ல சினிமா. அந்த மாதிரி சினிமா இது கிடையாது. கொஞ்சம் மிதமான ஒரு நல்ல சினிமாவா நம்ம தனுஷ் எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு முதல் நாள் அதனால ரொம்ப பெருசா பேச வேணாம்னு நினைக்கிற படத்தை பத்தி. இன்னொன்னு வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து நம்ம டான் பிக்சர் நம்ம சீமோட அந்த ஒரு குடும்பம் தான். அவங்க வந்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றாரு நினைக்கிறேன். கூடவே சேர்த்து நம்ம இன்பன் உதயநிதி ரெட் ஜெயின்ட்ல வந்து நம்ம உதயநிதி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இன்பன் உதயநிதியை முதல் படமா இதை இறக்கி விட்டுருக்காங்க. அதனால இந்த படத்தை ரொம்ப அழகா அவங்க பிசினஸ் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். இது காந்தாராவும் நாளைக்கு தான் வருதுன்றதுனால இந்த படத்தை இன்னைக்கே ரொம்ப வைடா ரீச் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற ஆடியன்ஸும் வைடா வந்துட்டு இருக்காங்க. இப்ப படத்தோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வரும்போது இன்னும் ஆடியன்ஸ் பிக்கப் நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரத்தம் கத்தி வெட்டு குத்து த்ரில்லர் பயங்கி அதெல்லாம்
அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் படம், அதுவும் நம்ம தனுஷோட இல்லை. ஆக்சுவலி லாஸ்ட்டாக அந்த நிக் படமே பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் ஃபீல் குட் தான் சொல்லி ஆகணும். பவர் பாண்டியும் அப்படி தான். ராயன் மட்டும் தான் கொஞ்சம் வயலண்ட்டாக எடுத்துட்டாரு. பட் இந்த படம் வந்து ரொம்ப தரமாக இருக்குன்னு சொல்லலாம். அதை தாண்டி அருண் விஜய் ஆக்சுவலி ஒரு ஹீரோவாக நிறைய படங்கள் நல்லா வந்துட்டு இருக்காரு. அதுக்கு வந்து என்ன எறிந்தால் வில்லனா வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கோப்பே கிடைச்சது. ஆனாலும் அவரோட நிறைய படங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பெண்டிங்கில் இருந்துருக்கு. அதால என்னவோ வில்லனா திருப்பியும் 10 வருஷம் கழிச்சு ஆக்சுவலி 2015 நம்ம அஜித்துக்கு பண்ணவர், இப்போ 2020 தனுஷ்க்கு பண்றாரு. திருப்பியும் ஒரு 10 வருஷம் நம்ம அருண் விஜயோட வாழ்க்கை வேற மாதிரி நல்ல ஒரு திருப்பத்தை தர மாதிரி அந்த வில்லன் ரோல் அவர் ஏற்றதுக்கான ஒரு சம்பவம் நடந்தா சந்தோஷம். சரி, ஓகே மக்களே, இன்னைக்கு டே 1ல இந்த அளவுக்கு போதும். ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வந்திருக்கு. குடும்பத்தோட தாராளமாக போய் பார்க்குற அளவுக்கு இது ஒரு தரமான ஒரு ஃபீல் குட் படமா இருந்திருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த காலத்து பசங்கள்லாம் எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரியல. கண்டிப்பாக 90s கிட்டுன்ற தாண்டி 80s கிட்டுக்குலாம் இது ரொம்பவே வந்து பரிச்சயமா, அதுவும் 60s 70sலாம் கேட்கவே தேவையில்ல. அவங்க மைண்டுக்குள்ள ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி புதஞ்சு போன சில நினைவுகள்லாம் இந்த படம் ஞாபகப்படுத்துற மாதிரி ஆக்சுவலி ஒரு ரிமெம்பர் மூவியா இந்த படம் இருக்கும். ஸோ பார்த்துட்டு வந்து சொல்லுங்களேன்.